மகனால் பெருமையா மகளால் பெருமையா பெற்றோருக்கு. எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. சாக்லேட் எடுத்து போய் எல்லாருக்கும் கொடுத்தேன். அவ்வளோ சாக்லேட் எடுத்து வாழ்த்துக்கள் ஒருத்த கூட சொல்ல சார். புண்ணம் பார்த்து அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறான், ஏன்பா இப்போவே வீணா செலவு பண்ணுற, சேர்த்து வையின்னா. எல்லாம் அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது குழந்தை இருக்கிற பெண் குழந்தையாக பிறந்தாலே எவ்வளோ பிரச்சனை வருதுன்றதை சொல்லணும். பெண்ணால் பிரச்சனை என்றைக்குமே பையன்தான் பெருமை. பெண்ணையும் படிக்க வைக்கிறோம், பையனையும் படிக்க வைக்கிறோம் சார். பையன் படிக்கிறான், வெளிநாட்டுக்கு போகிறான், வேலை செய்கிறான், அவனே அங்கே சமையல் பண்ணுறான். நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்ட பெருமையாக சொல்கிறோம், பையன் சார் சுவிட்சர்லாண்டில் வேலை செய்கிறான் சார், மாதம் 2 லட்சம் ரூபா சம்பளம், சமையல்லாம் அவனே பண்ணுறான் சார், தனியாக ஒரு ஃப்ளாட்டில் இருக்கான். கேட்குறவனும் பெருமையாக கேட்பான். இதை இப்படி போட்டு பாருங்கள், நம்ம பொண்ணு படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் தனியாக இருக்குது, வேலை செய்யுது, பணம் அனுப்புது. நம்ம பெருமையாக யார்கிட்ட சொன்னால் கூட நம்மளுக்கு புத்திமதி சொல்லுவான். ஸோ பொண்ணை கூட்டு கல்யாணம் பண்ணி வையான்னா தனியாக ஊரில் அனுப்பிச்சிட்டு என்ன ஏது, நம்ம ஜாதியிலே இது அடக்காதேன்னுவோம். ஆக பையன் எது செஞ்சாலும் ஒரு பெருமை சார். ஒன்றும் இல்லைங்க, இப்போ எல்லா பையன் எது செஞ்சாலும் நம்ம பெருமையாக சொல்லலாம். என் பையன் சார் ரொம்ப சோசியல் டைப்பு, தெருவில் யாரை பார்த்தாலும் நின்று கையை பிடிச்சி சிரிச்சா மாதிரி பேசிட்டு தான் வருவான் சொல்லலாம்ல. இதை பொண்ணை சொல்ல முடியுமா சார்? என் பொண்ணு சார் ரொம்ப நல்ல சோசியல் டைப்பு, தெருவில் யாரை பார்த்தாலும் சரி கையை பிடிச்சி சிரிச்சு பேசிட்டு தான் வரும், சொல்ல முடியுமா? எல்லாமே அப்படிதான் சார். பிரச்சனைனா சார் எல்லாமே அப்படிதான் சார். பிரச்சனைனா சார் எந்த பிரச்சனை வந்தால் கூட பையன் இருந்தாக்கா அது வேற மாதிரி சார். ஒரு பையன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சொல்கிறான் அப்பா கிட்ட, உன் பையனால பெரிய பிரச்சனைனா. என்ன பிரச்சனை? என் வீட்டு ஜன்னலையே வேடிக்கை பார்த்துன்னுக்குறான், அவனால் என் வீட்டு ஜன்னல் எப்போ பாரு மூடி வச்சிருக்கிற, உன் பையனை அதட்டி வைனா. இவன் சொல்கிறான் அவன்கிட்ட, என் பையன் எப்படி இருப்பான்? அந்த காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது தெரு ஜன்னல் ஃபுல்லாக மூடி இருக்கிய, நீ இஷ்டம்னா இரு, இல்லைன்னா வீடு காலி பண்ணிட்டு போன்றான். ஆக்சுவலாக அவன் தான் சொந்த வீட்டில் இருக்கிறான், இவன் வாடகை வீட்டில் இருக்கிறான், அவனை கிளம்பி போகணுவான். இந்த பெண்கள் என்ன பெருமை சார்? பெண்களால் என்ன பெற்றோருக்கு பெருமை? ஒன்றும் கிடையாது சார். ஆனால் பெண்கள் உஷார் சார், பொம்பளை பிள்ளைங்க. அதாவது இப்போ கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க சொத்து உரிமை பெண்களுக்கும் உண்டுன்னு. அப்பாவுக்கு சொத்து இருந்ததுன்னா கரெக்டாக வந்து நிற்குங்க, பிரிச்சு கொடுன்னு. அப்பாவுக்கு கடன் இருந்தது வச்சுங்களேன், வரவே வராது. அப்போ அப்பாவோட மானத்துக்கு பையன் தான் ஜவாப்தாரி சார். எங்கள் அப்பா இறந்து போகும்போது அவர் எனக்குன்னு வச்சுட்டு போனது 3 லட்சம் ரூபா கடன். கல்யாணம் ஆகாத 2 தங்கச்சி. டெத் அன்னைக்கே எங்கள் மாமா வந்தார் எங்கிட்ட, தம்பி இனிமேல் இந்த 2 பொண்ணுங்களுக்கும் நீ அண்ணன் இல்லை அப்பா அண்ணன் பக்குனாச்சு. ஆக்சுவலாக நான் கல்யாணம் பண்ணின்னு குழந்தை பெற்று அப்பா அவ்வளோன்னு நினச்சேன். இந்த ஆள் இப்படி ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தான். அதனால் நீ என்ன பண்ணுற, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி சார், 2 தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி 40 வயசில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஆனால் எங்கள் பெரிய அக்கா டெத் அன்றைக்கே வந்தால் அப்பாவுக்கு ஏதாவது பென்ஷன் வருது அப்படின்றான், அதை பிடிக்கிட்டு போகிறதுக்கு. நம்ம வீட்டில் 2 கேஸ் தானே, ஒரு கேஸை தூக்கின்னு போகிறதுக்கு. எல்லாமே சார் பையன் வந்து பலம். நம்ம வீட்டில் ஒரு பையன் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது. பொண்ணுக்கு கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆனால் பையன் போய் விசாரிப்பான் தெரியுமா, மாப்பிள்ளை எங்கே வேலை செய்கிறான், மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸு யார், மாப்பிள்ளை ஏரியாவில் போய் விசாரிப்பான், மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா, அதெல்லாம் வந்து பையன் கூட இருந்தாலே நமக்கு ஒரு பலம் சார். எல்லாத்துக்குமே சார். மகனுக்குன்னா ஒரு வசதி உண்டு சார். ஒரு சாதாரணமாக பொட்டி கடை வச்சிருக்கேன், திடீர்னு உடம்பு சரியில்லை, பையனை கூப்பிடுவேன், இங்கே வா கடை கொஞ்சம் பார்த்துக்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இன்னைக்கு சொல்லலாம். இதே பொண்ணு இருந்ததுன்னா சொல்ல முடியுமா சார், வாம்மா பொட்டி கடை கொஞ்சம் பார்த்துக்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கடையும் காணாத போயிடும், பொண்ணும் காணாத போயிடும். இல்லை பொண்ணுக்கு எந்த அளவுக்குமே பிஸ்னஸ் கூட பாருங்கள் நீங்கள், ராமன் அண்ட் சன்ஸ், கிருஷ்ணன் அண்ட் சன்ஸ், இல்லை யாராவது ராமன் அண்ட் டாக்டர்ஸ்னு கடை வச்சுருக்கோமா? இல்லை. ஒரு டாக்டரு ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாரு வச்சுக்கலாம், பையனை எப்படியாவது டாக்டர் ஆக்கிடுவாங்க. ஏன்? ஹாஸ்பிட்டலுக்கு வாரிசு. பொண்ணு பார்க்க மாட்டாங்க, ஏன்னா பொண்ணை அந்த மாதிரி ஆக்கலாம் மாப்பிள்ளை மொத்தமாக பிடின்னு போயிடுவான். அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாமே சரி. நமக்கே நைட்டில் உடம்பு சரியில்லை, திடீர்னு நெஞ்சு வலிக்குது, வீட்டில் பையன் இருந்தான் வச்சுங்க, டக்குன்னு வெளில ஓடுவான், ஒரு ஆட்டோ பிடிப்பான், நம்ம கூட்டி போவான், ஆஸ்பத்திரிக்கு இட்டு போவான், அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுவான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனும் பார்க்குற மாதிரி இருக்க மாட்டான்.
கம்மல் இந்த இதெல்லாம் போட்டுப்பாங்க. ஆனால் வரவானுங்க 40 பேர் வருவானுங்க, நம்மளை காப்பாற்றுவான். இந்த பொம்பளை பசங்களை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது சார். நம்ம மார்வழியோட ஆட்டோவில் ஏறும்போது வாசப்பட கிட்ட இருந்து சொல்லுங்க, அப்பா என்னை ஏமாத்திடாதீங்கப்பா, அப்பா என்னை ஏமாத்திடாது. நமக்கு அப்போ தான் உண்மையிலேயே பயமாக இருக்கும். இது என்ன சொல்லுது, திரும்பி வந்து ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுதா, இல்லை செத்து போயிடாத ஏமாத்துறதுங்க சொல்லுதா? அந்த பயமே பெரிய பயமாக இருக்கும் எல்லாமே சார். பெண்ணு பையன் இருக்கான்னு வச்சுங்க, நம்மளுடைய குலதெய்வம் தான் அவனுக்கும் குலதெய்வம், நம்மளுடைய முன்னோர் வழிபாடு தான் அவனுக்கும் முன்னோர் வழிபாடு. நம்முடைய குலத்தின் பெருமையை, முன்னோர்களின் பெருமையை எடுத்து கொண்டு செல்வது மகன்தானே தவிர மகள் அல்ல. அதான உண்மை. ஒரு கல்யாணத்துலேயே போய் பாருங்கள் சார், பையனுக்கு அப்பாவை பாருங்கள், அவரும் மாப்பிள்ளை மாதிரி பட்டு வேஷ்டி பட்டு சட்டை தெம்பா சுற்றின்னு பாரு. என் பையனுக்கு அப்பான்ற ஒரு பெருமை. இந்த பொண்ணுக்கு அப்பா பார்த்துக்கிறீங்களா? எந்த கல்யாணத்தில் போனாலும் பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த தலையெல்லாம் கலைஞ்சி வேர்க்க விறுவிறுக்க அந்த ஜிப்பாலாம் நசுங்கி அக்கல்ல ஒரு பேகை வச்சுன்னு இந்த எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி சுற்றின்னு பாம்பார். அதான் கஷ்டவர் சார். ஒரு கல்யாணத்தில் பையனோட அம்மா சேர் தட்டிக்கு ஊந்துச்சு. பையனோட அப்பாவே சொல்கிறாரு, வீட்டில் நடக்கிற மாதிரி இங்கே இருந்தால் அதான் ஏந்திரு அப்படின்னாரு. ஆனால் பொண்ணுக்கு அப்பா பதறிட்டான், ஐயோ ஐயோ ஐயோன்னு. நான் கேட்டேன், ஏங்க அந்த ஆளை கவலை இல்லாமல் இருக்கிறாரு, நீங்கள் ஏங்க கவலை? அப்படி இல்லை சார், அந்த அம்மா உழுந்து ஏதாவது ஃப்ராக்சர் ஆச்சுன்னா என் பொண்ணு வந்த நேரம் அன்றைக்கே ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்ற அந்த பேர் வந்துடும் சார். வயிற்றில் நெருப்பை கட்டினுங்கணும் சார். 365 நாள் நான் இதில் தாங்க பெருமை. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தார் சார், நல்ல மனுஷன், போலீஸுங்க, ஆனால் நல்லவர். ஆமாம், அவரோட ரிட்டையர் ஆகிட்டார். அவரோட சர்வீஸில் 6 பேரை என்கவுண்டர் பண்ணியிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ரோல் மாடல் அவர். திடீர்னு அன்றைக்கி ஒரு நாள் வந்து, சார் ஃப்ரீயாக இருந்தால் என் கூட வரீங்களான்னாரு. எங்கன்னு, என் பொண்ணு வீட்டுக்கு கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னாரு. இருந்தாலும் அவங்க பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்றாருன்னு போனேன். அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகிறார் சார். அவருனால ஜெய்ஜாண்டிக் ஃபிகரு, நாங்கள் பார்க்கும்போது ஒரு மரியாதைப்பட்ட ஒரு மனுஷன். என்ன கூப்பிட்றாருன்னு போனால் அங்கே போகிறார் சார். பொண்ணு வீட்டில் ஊனி குனிஞ்சு போகிறாரு. அங்கே ஈசி சேரில் ஒரு கேள்வி, அதுதான் பொண்ணுக்கு மாமியாராம், அவன்னு படுத்துருக்குது. இவர் போய் உட்கார கூட இல்லைங்க, கை கட்டி நிற்கிறாரு. அந்த அம்மா பாட்டு பேசுது, பொண்ணு சரியில்லை, நீ வளர்த்தது சரியில்லை, ஆச்சா போச்சான்னு திட்டுது. இவர் அப்படியே நிற்கிறாரு, கண்ணில் தண்ணி. எனக்கே முடியல, ஏன் இப்படி வெளியே வந்துட்டோம். நான் சொன்னேன், என்ன சார் 6 என்கவுண்டர் பண்ணிக்கிறீங்க, பேசாம இந்த கேள்வியை போட்டு தள்ள வேண்டியது தானே அப்படின்னா. அது இல்லை சார், என் பொண்ணு வாழ்க்கை போயிடும் சார், அதனால தான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணுறது, கடவுள் விதின்னு. சார், பெண்ணை பெற்ற தன்மானத்தையே இழக்கிற அளவுக்கு பெற்றோருக்கு இடி சொல் வருமே தவிர வெறும் புகழெல்லாம் வராது, சும்மா பேச்சுக்கு அவ்வளோதான்.